தகாத உறவுக்கு இடையூறா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பெத்த குழந்தைங்களையே கொலை பண்ண நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னுடைய மனைவி தகாத உறவுல போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெத்த 3 குழந்தைகளையுமே கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கிறாரு. எங்க எப்படி வாங்க பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் மதுகூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் லாரியை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. இந்த பிஸ்னஸ்ல நஷ்டம் ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம போட்டோகிராஃபர் வேலைக்கு போறாரு. அங்கேயும் அவருக்கு வருமானம் கிடைக்காததுனால ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு நித்யா அப்படிங்கிற மனைவியும் 12, 8 வயசுல 2 மகளும் 5 வயசுல ஒரு மகனும் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்குது. நித்யா சோசியல் மீடியால ரொம்பவே அடிக்ட் ஆயிருந்திருக்காங்க. இந்த சோசியல் மீடியா மூலியமா மன்னார்குடியை சேர்ந்த ஒருத்தரோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறுது. இது எல்லாமே கூடாது அப்படின்னு சொல்லி வினோத்குமார் கண்டிச்சாலும் நித்யா அதை கேட்காம இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைங்களையும் கணவரையும் விட்டுட்டு நித்யா தன்னுடைய கள்ளக்காதலனோட ஊரை விட்டே போயிட்டு தான் சொல்லப்படுது. இதனால ரொம்ப விரக்தி அடைஞ்ச வினோத்குமார் என்ன பண்றதுனே தெரியாம 3 குழந்தைங்களையும் ப்ராப்பரா வளர்க்க முடியாம மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த 3 குழந்தைங்க மேலையும் தன்னுடைய வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சம்பவத்தன்னைக்கும் அவரு மது போதையில வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய 5 வயசு மகனை எடுத்து கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கத்தியால அந்த குழந்தையோட கழுத்தை அறுத்தே கொலை பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய 2 மகளையும் இதே பாணியில கழுத்தறுத்து கொலை பண்றாரு வினோத்குமார். இதோட நிற்காம நேரா மதுகூர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு என்னுடைய குழந்தைங்களை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரணும் அடைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலாக போயிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற நிறைய தம்பதிகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் 3 முத்தான குழந்தைங்களை உதறி தள்ளிட்டு போன தாய் ஒரு பக்கம், இன்னைக்கு அந்த குழந்தைங்க எந்த தப்புமே செய்யாமல் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதே மாதிரியான நிறைய கிரைம் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோவோக் நியூஸை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.